அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ப்ரைவேட் சேட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், எல்லாருக்குமே அது தெரிஞ்சுங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் 11/3/2022 இன்றைக்கி தான். அதில் வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சார் இது இன்றைக்கி முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் லேடிங் ரிசல்ட் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் லேடிங் ரிசல்ட் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டுமா சார் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குமே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி சார் இதெல்லாம் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது, சீட்ஸ்லாம் எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டோம். ஓவர்வியூ மாதிரி இன்னொரு அடி போட்டுருவோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லேடிங் ரிசல்ட் வந்து வரப்போகுது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குமே இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி சார், ஃபஸ்ட் லேடிங்க்கு ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் வரும் அப்படிங்கிறத நேற்று டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போட்டாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் டெலிகிராம்லேயும் கொடுத்துட்டு வந்தது. அதனால் இப்போ எத்தனை மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு அந்த டிஎன்ஏ ஃபஸ்ட் லேடிங் ரிசல்ட் வந்து 5 PM வந்து ஈவினிங்கில் தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. 5 PM தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி சார், இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எப்படி சார் நடக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசின்னு எடுத்து வச்சோங்களேன். ஒரு கம்யூனிட்டி ஒரு ஓவராலாக பிசி எம்பிசி ஏதாவது ஒரு கம்யூனிட்டி எடுத்து வச்சோங்க. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 182 வரை தான் வந்து சீட் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கு. அப்போது அது கீழே இருக்கிறாங்க 181 180 அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த 898 சீட்ஸ் வந்து வேக்கன்சியில் இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம் தெரியுமா. 898 சீட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது வேக்கன்சி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அப்போது அந்த 898 சீட்ஸுக்குமே ஒரு ஆளாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆளாக இந்த செகண்ட் ரவுண்டுக்கு அந்த ஜென்ரல் அந்த ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 3000 1500 கட்டியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஒரு ஆளாக போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்காக சீட் அலாட்டோட தான் ஆகிட்டே இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் பேசிஸ் தான், சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் பேசிஸ் தான். அதனால் வந்து அவங்களே தான் இப்போ 180 வரைக்கும் முடிச்சிருக்கா, இப்போ 181.95 அப்படிங்கிற அதுக்கு அடுத்து ஒரு கட் ஆஃப் இருக்குன்னு வச்சோங்களேன். அந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற 50 காலேஜையும் பார்ப்பாங்க. 49 காலேஜையும் பார்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் காலேஜ் இருக்கா, செகண்ட் காலேஜ் சீட் இருக்கா, தேர்ட் காலேஜ் இருக்கா, தேர்ட் காலேஜ் சீட் இருக்கா, அப்போ தேர்ட் காலேஜை போடு, இல்லை 15ஆவது காலேஜில் இருக்கா 15 காலேஜில் போட்டுருவாங்க. அப்படி போட்டு சீட் அலாட்டட் அப்படி லாகின் பண்ணாலே சீட் அலாட்டட் அப்படிங்க வந்துடும். வந்ததுக்கப்புறம் யுவர் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர்ன்னு இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சோங்க. அதுக்கப்புறம் மார்ச் 15 16 17 வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்குமே மோஸ்ட்லி நம்ம வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே இருப்போம். அந்த மார்ச் 15ஆம் தேதி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுக்கணும், 10th 12th டிசி கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இந்த நாளும் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து வந்துடுங்க. 20,000 எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து வந்துடுங்க. இது வந்து என்ன அப்படின்னா, 20,000 வந்து நீங்கள் கேஷாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பே பண்ணிடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, கார்டுன்னு வச்சோங்களேன், அங்கே வந்து எஸ்பியில் பக்கத்தில் எடுத்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்கிறீங்க. கேஷ்னால் ரெடியாக கொடுத்துடலாம், நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. ஒரு 14ஆம் தேதிக்குள்ளே ஒரு 20,000 ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையுமே நம்ம வந்து பார்ப்போம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி சார், வேறு என்ன சார், இந்த 898 சீட்ஸுமே ஃபில் ஆகிருமா இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இன்றைக்கி ஃபில்லாக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே 8000 பேர் வந்து இந்த அக்ரி கவுன்சிலிங் காட்டி வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபீஸ் கட்டில் காட்டி கொடுத்துட்டு, நான் வெறும் 3500 பேரை கூப்பிட்டதுக்கு இவ்வளோ 8000 பேர் வந்து ஃபீஸ் வந்து கட்டிட்டாங்க. 1:5 அதை வந்து கட்டிட்டாங்க. அப்போ வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னு இன்னும் ஒரு 6000 பேர் வந்து வெயிட் பண்ண தான் செய்கிறாங்க. 3000 கட்டுறவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்டு வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சீட் இருக்கிற பட்சத்தில் வந்து அதுக்கடுத்து கட் ஆஃப் குறைவாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ரவுண்டு கால் ஃபார் பண்ணாமல் இந்த மெயிலில் அந்த ஃபீஸ் கட்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அடுத்து அவங்களுக்கு கால் வந்து வரும். சீட் இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் லேடிங், செகண்ட் லேடிங், தேர்ட் லேடிங்லாம் போகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. தரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஸ்டுடியோ பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் போட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.